வெல்கம் டு இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து பார்ட் 5 பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். லாஸ்ட் கிளாஸ் பிரசிடென்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்லையா? இந்த பிரசிடென்ட்டில் இருக்கக்கூடிய மிச்ச டாபிக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து 5 வருஷம் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸும் அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும், ரீஎலெக்ஷன்ஸ் எப்படி, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ஸ். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்கணும், இல்லை ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு நிற்கணும் அப்படின்னா வந்து செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவாங்க இல்லையா? டெபாசிட் கூட ஜெயிக்கல அப்படிங்கிற அந்த செக்யூரிட்டி டெபாசிட் தான். பாதுகாப்பு வைப்பு நிதியாக எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 15,000 ரூபாய் ஆர்பிஐ அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி யார் கேண்டிடேட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு வைப்பு நிதி. ஒரு 15,000 ரூபாய் ஒரு கேண்டிடேட்டும் என்ன அப்படின்னா கட்டியிருக்கணும். இது எம்பி எலெக்ஷனுக்கும் இருக்கு, எம்எல்ஏ எலெக்ஷன்ஸும் இருக்கு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பைசா வந்து கம்மி, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கம்மி. ஒரு குறிப்பிட்ட அளவில் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கூட ஜெயிக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப கிடைக்காது. ஒரு பர்சன்டேஜ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப கிடைக்கும். ஸோ அதான் நம்ம வந்து அவர் டெபாசிட் கூட ஜெயிக்காம தோத்துட்டார் அப்படின்னா அவர் அந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கூட எடுக்காததான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து 15,000 ரூபாய் கட்டணும். இருக்கலையா அதிகமாக எலெக்ஷனுக்கு அப்படின்னா 15,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிக்கணும். பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் ஓட் ஜெயிச்சுட்டா அந்த 15 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு எம்பி இல்லை ஒரு பிரசிடென்டல் கேண்டிடேட் நிற்கிறாரு அப்படின்னா, இப்போ ஏங்கிற ஒரு கேண்டிடேட் வந்து நான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு 50 எலக்டர்ஸ் ப்ரொபோசல்ஸ் கொடுக்கணும். 50 எலக்டர்ஸ் செகண்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, முன்மொழிக்கணும். சரிங்களா? இந்த 50 வாக்காளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 50 வாக்காளர்கள்லாம் யாரெல்லாம் வருவாங்கன்னா எம்பி எம்எல்ஏஸ் சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு 50 வாக்காளர்கள் முன்மொழியணும். ஸோ இவருக்காக நாங்கள் வந்து முன்மொழிகிறோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 50 வாக்காளர்கள் வழிமொழியணும். ஸோ அதுதான் ப்ரொபோசர்ஸ் செகண்டர்ஸ். ஸோ அவங்க சொல்றதை நாங்கள் வழிமொழிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவருக்கு வந்து எலக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொபோசர்ஸாகவும் 50 பேர் வந்து செகண்டர்ஸாகவும் இருக்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காகவும் 100 பேர் கூட சப்போர்ட் ஆகாமல் அவர் நிற்கவே வேணாம் இல்லையா? தேவையில்லாமல் செலவுகள்லாம் பொருள் செலவெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இன்னொன்று இந்த 15,000 ரூபாய் டெபாசிட் அப்படிங்கிறதும் வச்சிருக்காங்க. ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் உறுதிமொழி. ஸோ யாராக இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பதவி உறுதிமொழி எடுக்கணும். அப்போ உறுதிமொழி எடுக்கிறது வந்து ஒருத்தர் உறுதிமொழியை எடுத்து கொடுப்பாரு. யாராக இருந்தாலுமே உறுதிமொழியை ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லையா? இப்போ நம்ம சிஎம் எலெக்ஷன் கூட பார்த்தோம். சிஎம் எலெக்ஷன் அப்படின்னா சிஎம் சொல்ல கவர்னர் சொல்ல சிஎம் சொல்லுவார். அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கான முன்மொழி சரிங்களா? பிரசிடென்ட்டுக்கான பதவி பிரமாணம் யார் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதிபதியா அப்போது யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஜனாதிபதிக்கு வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுத்து கொடுப்பாங்க, பதவி பிரமாணம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆப்சென்ட் ஆயிட்டார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்து கொடுப்பாங்க. அடுத்ததான் முக்கியமான ஒன்று, பிரசிடென்ட்ல வந்து இம்பீச்மெண்ட். பிரசிடென்ட் வந்து எடுக்கணும் சரிங்களா? யாராக இருந்தாலும் ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு எம்பியா இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு சிஎம்மா இருக்காங்க, ஏதோ ஒரு ஜட்ஜா இருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை நீக்கிறதுக்கான வாய்ப்பும் உரிமையும் இருக்கணும். அதை வந்து கான்ஸ்டியூஷன்லேயே தெளிவுபடுத்தியிருக்காங்க இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிகல் 61 வந்து இம்பீச்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரசிடென்ட் ஜனாதிபதி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிட்டா, அரசியல் அமைப்பு மீறல்ங்கிற ஒரு காரணம் சரிங்களா? வயலேஷன் அது இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இம்பீச் பண்ண முடியும் பிரசிடென்ட்டை. வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதான் ஒரே ஒரு ப்ரொவிஷனா வந்து கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அரசியல் அமைப்பை மீறிட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இம்பீச்மெண்ட் அப்படின்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்தல். இதை வந்து ஆர்டிகல் 61 குறிப்பிட்டிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆனா வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணாம விட்டாங்க. அப்படிங்கிறது என்னங்கிறத டிஃபைன் பண்ணல சரிங்களா? ஒரு வேலை அவரோட வேலையை ஒழுங்கா செய்யல, ஏதாவது லஞ்சம் கரப்ட் ப்ராக்டிஸ் பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி காரணத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட்டையே என்ன பண்ணா பதவி நீக்கம் பண்ணிடலாம், இம்பீச் வந்து பண்ணிடலாம். அது இம்பீச்மெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன்ல சொல்லவே இல்லை. இதை வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட், ஒரு சட்டம் மூலியமா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ரூல்ஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சட்டம் கிடையாது, ரூல்ஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் ஆர்டர் ரூல்ஸ் 1961 ஃப்ரேம் பண்ண அந்த ரூல்ஸ்ல தான் எப்படி இம்பீச்மெண்ட் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட் பண்றதுக்கான
ரீசன் என்னவா சொல்லியிருக்காங்கன்னா வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அவ்வளவுதான். அது அரசியலமைப்பில் மீறல், இவ்வளவுதான் அது ரீசன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கூட டிஃபைன் பண்ணல. ஸோ அதெல்லாம் பார்லிமெண்ட் கிட்ட விட்டுட்டாங்க. பார்லிமெண்ட் ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டு இந்த ப்ராசஸ் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இம்பீச்மெண்ட். அது ஏன் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறாங்கன்னா நீக்கல் தான், பதவி நீக்கம் தான். மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரிமூவல்னு சொல்லுவாங்க. ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜ், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட்டுக்கு மட்டும். பிரசிடென்ட்டையும் ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லலாம். ஆனா பிரசிடென்ட் ஒரு இருக்கலே ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிசன், குடியரசுத் தலைவர், அவரை வேறுபடுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. மற்றபடி இம்பீச்மெண்ட் வார்த்தைக்கு வேற எதுவும் டெஃபினட்டான மீனிங் இல்லை. இம்பீச்மெண்ட் அப்படின்னா ரிமூவல்னு அர்த்தம். நீக்கல், பதவி நீக்கல், பதவி நீக்கம் செய்யறது தான் இம்பீச்மெண்ட். அப்போ இப்போ ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, அவர் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்லிமெண்ட் வந்து நம்புறாங்க. அப்புறம் ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அவர் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேஷனை ஆரம்பிக்கணும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எப்படி ஒரு பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றாங்கன்னு பாருங்க. எப்படி ஒரு பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரசிடென்ட் இவரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேஷன், முன்னேற்பாடு பாராளுமன்றத்தில் இரு சபையிலும் தொடங்கலாம். எந்த ஒரு சபை, எய்தர் ஹவுஸ், லோக்சபாலையும் ஆகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும், 2 ஹவுஸ்லயுமே இந்த பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேஷன் பண்ணலாம். அதை சட்டமன்றங்கள்ல பண்ண முடியாது, மாநில சட்டமன்றங்கள்ல பண்ண முடியாது, பார்லிமெண்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட்ல லோக்சபாலையும் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் பண்ணலாம். ரெண்டுல ஏதோ ஒண்ணுல இந்த பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணணும் ஒரு இனிஷியேஷன். அப்படி இனிஷியேஷன் பண்ற அந்த ரிசல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீர்மானம் வந்து கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 1/4 மெம்பர்ஸ், இப்ப 500 பேர் இருக்காங்க அப்படின்னா இதுல 1/4 மெம்பர்ஸ் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து சைன் போடணும். அப்போ 1/4 மெம்பர்ஸ் சைன் பண்ண, காவாசி சைன் பண்ணா போதும். 125 பேர் சைன் பண்ணாங்கன்னா போதும். சைன் பண்ணிட்டா இனிஷியேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இவரை ரிமூவ் பண்றதுக்கான இனிஷியேட் ப்ராசஸ் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடியே 14 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துடணும் பிரசிடென்ட்டுக்கு. இந்த மாதிரி உங்களை இம்பீச்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு 14 நாள் முன்னாடி நோட்டீஸும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, பாஸ் பண்ண ரிசல்யூஷன், இப்போ வந்து லோக்சபால 1/4 மெம்பர்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டாங்க, இந்த பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கான காரணம் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அது என்ன டிஃபைன் பண்ணல, அது பார்லிமெண்ட் முடிவு பண்ணிக்கும். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். இனிஷியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி 1/4 மெம்பர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே இனிஷியேஷன் பண்றதுக்கு இந்த லோக்சபால இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சரிங்களா, 2/3 மெஜாரிட்டி. இப்போ 500ல 2/3 எவ்வளோ, 6 கிட்டத்தட்ட ஒரு 165 பேர். சாரி 2/3னா 165 இன்டூ 2 கிட்டத்தட்ட ஒரு 350 பேர். ஸோ இந்த 350 பேத்துக்கு மேல, அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ அந்த 350 பேத்துக்கு மேல சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ரிசல்யூஷன் வந்து 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணி லோக்சபால இருந்து அடுத்தது ராஜ்யசபாவுக்கு போகும். சரிங்களா, ராஜ்யசபால என்னன்னா ஒரு என்கொயரி கமிஷன் ஒன்று போடுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் மாதிரி. இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் மாதிரி போட்டு பிரசிடென்ட் தவறு பண்ணாரா இல்லையாங்கிறது இந்த கமிஷன், சரிங்களா, கமிஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுல ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டியில என்ன பண்ணுவோம், அதை வந்து பாஸ் பண்ணணும். 2/3 மெஜாரிட்டினா ஒன்றும் இல்லை, 500 பேர் இருக்காங்களா, அதில் 350 பேத்துக்கு மேல ஓகே சொல்லணும். சரிங்களா, அவர் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு 350 பேத்துக்கு மேல ஓகே சொல்லணும். அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் ரிமூவ் பண்ணிடலாம். இதான் வந்து இம்பீச்மெண்ட்டுக்கான ப்ராசஸ். ஸோ இன்னொரு சொல்றேன், இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1/4 மெம்பர்ஸ் முன்மொழியணும். அதை இன்னொரு 50 பேர் 1/4 மெம்பர்ஸ் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய காவாசி, ஓகேங்களா. 1/4 மெம்பர்ஸ் என்ன பண்ணா இனிஷியேட் பண்ணணும். இனிஷியேட் பண்றது லோக்சபாலையும் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் பண்ணலாம். லோக்சபால இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது 2/3 மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அதை பாஸ் பண்ணணும். 2/3 மெஜாரிட்டியில பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஹவுஸுக்கு போகும். லோக்சபால பாஸ் பண்ணா ராஜ்யசபாக்கு போகும், ராஜ்யசபால பாஸ் பண்ணா லோக்சபாக்கு போகும். செகண்ட் ஹவுஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஆரம்பிச்சு பிரசிடென்ட் தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுல பிரசிடென்ட் தப்பு பண்ணிட்டாருன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் ஒரு 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டையும் ரிமூவ் பண்ணவே இல்லை. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம எந்த பிரசிடென்ட்டையும் ரிமூவ் பண்ணதே இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து பார்லிமெண்ட் மட்டும் தான் கலந்துக்குது இல்லையா. தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் ப்ராசஸ்ல பார்லிமெண்ட்டும் கலந்துக்குது, ஸ்டேட் அசம்பிளி மாநில சபையும் கலந்துக்குது. ஆனால் ரிமூவ் பண்றதுக்கு ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும்
அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் பாடி சரிங்களா, அவங்க வந்து எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி, இல்ல நியமனமா நாமினேட்டட் மெம்பரா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே வந்து இம்பீச்மெண்ட்ல கலந்துப்பாங்க. எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நாமினேட்டட் மெம்பர் கலந்துக்க மாட்டாங்க. இதான் வந்து ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட்ட பத்தி வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அது ஒண்ணு மட்டும் சொல்லிருச்சு. அவர் எப்படி இம்பீச் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பார்லிமெண்ட் இந்த ரூல்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 62 என்ன சொல்லுது அப்படின்னா, வேக்கன்சி. ஒருவேளை பிரசிடென்ட்டோட இடம் காலி ஆயிருச்சு. எப்படியெல்லாம் காலி ஆகலாம்னா, அவர் இறந்துரலாம். இல்ல அவர் ரிசைனேஷன் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி அவரோட டென்யூர் முடிஞ்சு போயிடலாம். இல்ல 5 வருஷ காலம் முடிஞ்சிடலாம். இல்லாட்டி இப்ப நம்ம மேல மேல பார்த்தோம் இல்லையா? வயலேட் பண்ணி அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடலாம். சரிங்களா? அவர் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அவரோட எலக்ஷன் மால் பிராக்டிஸ் மூலியமா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக ஒரு வேக்கன்சி வந்து உருவாகலாம். பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒரு வேக்கன்சி, பிரசிடென்ட் சீட்ல ஒரு வேக்கன்சி உருவாகலாம். ஒண்ணா அவர் இறந்து போயிடலாம். பதவி காலம் இறந்து போயிடலாம். இல்லாட்டி ரிசைனேஷன் ராஜினாமா பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி அவரோட பதவி காலம் முடிஞ்சிடலாம். டென்யூர் 5 வருஷத்துக்கு ஒருக்கா முடியும். அப்படி இல்லாட்டி டிஸ்குவாலிஃபிகேஷன் பதவி வகிக்க தகுதியற்றவராக ஆக்கப்படுறார். இந்த 4 காரணங்களுக்காக அந்த சீட்டு காலியாச்சு அப்படின்னா, அப்ப என்ன இன்னொரு சீட்டுக்கு எப்படி வர வைக்கிறது? அப்ப யாரு பிரசிடென்ட்டா ஆக்ட் ஆவா? அப்படின்னா, இப்ப சீட் வந்து வேக்கன்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. வேக்கன்ட் அப்படின்னா இந்த காரணம் தான் வேக்கன்ட். இன்னொரு மூலியமாவும் சீட்டு காலியாகும். அது வந்து ஆப்சென்ட். சரிங்களா? ஒருவேளை அவர் உடம்பு சரியில்லாம ஹெல்த் இஷ்யூனால ஆச்சு அப்படின்னா அது ஆப்சென்ட். இப்போ ஒரு உடம்பு சரியில்லாம அவரால ஒரு 6 மாசம் வர முடியல. ஒரு 1 வருஷம் வர முடியல. சரிங்களா? அப்ப அந்த பிரசிடென்ட் வேலைய யாரு பாப்பா அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் பாத்துப்பாரு. வைஸ் பிரசிடென்ட்டும் இல்ல அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பாப்பாரு. சீஃப் ஜஸ்டிஸும் இல்ல அப்படின்னா சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து பாப்பாங்க. யாராவது ஒருத்தர். ஸோ ஆப்சென்ட் ஆயிடுனா இந்த ப்ராசஸ். ஒருவேளை வேக்கன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, பொசிஷனே வேக்கன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த 6 மாசத்துக்குள்ள டக்குன்னு எலெக்ஷன் வச்சு இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அது வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்ட் ஆவார். ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 62 சொல்லுது. வேக்கன்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி காரணங்களால வேக்கன்சி ஆகலாம். ஒன்னா டென்யூர் எக்ஸ்பைரி ஆகலாம், இல்ல ரிசைக்னேஷன் பண்ணிடலாம், இல்ல டெத், டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த 4ல ஏதாவது ஆச்சு அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள புதுசா எலெக்ஷன் வச்சிடணும். புதுசா எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்ட் ஆவார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பொசிஷன் ஆப்சென்ட்டா இருக்கு, அவரோட ஹெல்த் இஷ்யூ காரணமா ஆப்சென்ட்டா இருக்கு, இல்ல தற்காலிகமா அவரால வேலை செய்ய முடியல அப்படின்னா, அந்த டைம் வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டோட வேலையை பார்ப்பார். வைஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா தலைமை நீதிபதி அவரோட வேலையை பார்ப்பார். பிரசிடென்ட் ஆயிடுவார். தலைமை நீதிபதியும் இல்ல அப்படின்னா சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஜனாதிபதி ஆயிடுவார். பாருங்க, இந்த மாதிரி காலியா இருந்துச்சு அப்படின்னா, எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி மஸ்ட் பி ஹெல்ட் வித்தின் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்யூரன்ஸ். வேக்கன்ட் ஆனதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள புதுசா ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன் வச்சு ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்துடணும். அது வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் அஸ் த பிரசிடென்ட். அது வரைக்கும் துணை ஜனாதிபதியா ஆக்ட் ஆவார். அப்ப துணை ஜனாதிபதி வேலையை யார் பண்ணுவா? துணை ஜனாதிபதி வேலையை யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த பொசிஷன் வேக்கண்டாவே இருக்கும். துணை ஜனாதிபதிக்கு அவ்வளவு பெரிய வேலை எதுவுமே இல்லை. ராஜ்யசபாக்கு தலைமை தாங்குற அந்த சேர்மன் போஸ்ட் ஒண்ணுதான். ஸோ துணை ஜனாதிபதி ஆயிட்டார் அப்படின்னா, அந்த ராஜ்யசபால இருக்கக்கூடிய ஒருத்தரே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த சபைக்கு வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் அவ்வளோ ரொம்ப முக்கியமா கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடல. எப்படி பிரசிடென்ட் போஸ்ட் வேக்கன்ட் ஆச்சு அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள நம்ம புது ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அதே துணை ஜனாதிபதியோட போஸ்ட் வேக்கன்ட் ஆச்சு இதே மாதிரி காரணங்களுக்காக. துணை ஜனாதிபதி இறந்து போகலாம், துணை ஜனாதிபதி ரிசைனேஷன் பண்ணலாம், அவரும் டிஸ்குவாலிஃபை ஆகலாம், அவரோட டேர்மும் முடியலாம். ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக அவரோட பொசிஷன் வேக்கன்ட் ஆச்சு அப்படின்னா புதுசா 6 மாசத்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்னன்னா as soon as possible. ஸோ as soon as possible. அது எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம் போடாம கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளவு டேர்முங்கிறத வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சொல்லல. பிரசிடென்ட்டுக்கு 6 மாசம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட்டும் வேக்கன்ட் ஆச்சு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதி வந்துருவார். தலைமை நீதிபதியோட பொசிஷனும் வேக்கண்டா இருக்கு அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து வருவார். ஸோ ஒரு தடவை நடந்திருக்கு. ஒரு சீனியர் மோஸ்ட் தலைமை நீதிபதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரசிடென்ட்டா ஆக்ட் ஆயிருக்காரு. அந்த டைம்ல வைஸ் பிரசிடென்ட்டும் கிடையாது, பிரசிடென்ட்டும் கிடையாது, ஒரு தலைமை நீதிபதி அந்த ஒரு சான்ஸ் வந்து நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து பிரசிடென்ட் ஆன இது வந்து அதிகமா எங்கேயுமே நடக்கல. அடுத்ததா வந்து பிரசிடென்ட்டுக்கு உண்டான பவர்ஸ். ஸோ பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பவர்ஸ் இருக்கு. நிறைய பவர்ஸ் இருக்கு. ஒரு பவரும் இந்த ஹெட்டுக்கு கீழே பார்க்கலாம். அவருக்கு என்னெல்லாம் நிர்வாக அதிகாரங்கள் இருக்கு பிரசிடென்ட்டா எடுத்துக்காரு அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் நிர்வாக அதிகாரங்கள் அவருக்கு என்னெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அவருக்கு என்னெல்லாம் சட்டமன்ற அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் பவர் கொடுத்துருக்காங்களா? அவருக்கு என்னெல்லாம் ஃபினான்ஷியல் பவர் நிதி அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க.
என்னெல்லாம் ஜுடிஷியல் பவர்ஸ், நீதித்துறை அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. டிப்ளமேட்டிக் பவர்ஸ் என்னெல்லாம் அரசாங்க அதிகாரங்கள், மிலிட்டரி ராணுவ அதிகாரங்கள், எமர்ஜென்சி அவசர கால நெருக்கடி நிலை அதிகாரங்கள் சொல்லிட்டு இது என்னெல்லாம் பவர்ஸ் வந்து பிரசிடென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம நிர்வாக அதிகாரங்கள், எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ். ஸோ இது ஒரு ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆல் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் ஹிஸ் நேம்ஸ். எல்லா நிர்வாக செயல்பாடுகளும் சரிங்களா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ஏதோ ஒரு சட்டம் வந்து இயற்றப்படுது, ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட பேர்ல தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. அதனால எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் இந்தியாலையும் பிரசிடென்ட்டோட பெயர்ல தான் வந்து ஆரம்பிக்கப்படும். பிரசிடென்ட் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார், இதெல்லாம் எக்ஸிகியூட்டிவ் பவர். நிர்வாகத்துறையில யாரெல்லாம் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, நியமனம் செய்வாரு அப்படின்னா பிரதமரை, பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரோட மந்திரி சபை, பிரதம மந்திரியோட மந்திரி சபை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்றாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு ஆன் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யார கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா போடணும், அமைச்சரா போடணும்னு சொல்றாரோ அவரை பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா, தலைமை வழக்கறிஞர், இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் தற்போது கே வேணுகோபால். ஒரு வயது பார்த்தீங்கன்னா 90. ஸோ அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கையாளர், அவரை யாரு அப்பாயிண்ட் பண்றாரு, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் தேர்வாணையம், தேர்தல் ஆணையரை மற்றும் யூபிஎஸ்சியோட சேர்மன், யூபிஎஸ்சி மத்திய யூபிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி சேர்மனையும் அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் சேர்மன் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா, அவர் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிப்பாரு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து சேர்மன் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆளுநர் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார் இல்லையா. ஆளுநர் சீஃப் மினிஸ்டருக்கு பதவி பிரமாணம் எடுத்து கொடுப்பாரு. பிரைம் மினிஸ்டருக்கு யார் பதவி பிரமாணம் எடுத்து கொடுப்பா, பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு யாரு பதவி பிரமாணம் எடுத்து கொடுப்பா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி. அடுத்ததா வந்து ஃபினான்சியல் கமிஷன் மெம்பர்ஸ், நிதி ஆணையம் உறுப்பினர்கள், இவங்க எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்தது அவருக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் என்னன்னா, he can appoint ஒரு ஆணையம் அறிவிக்கலாம், ஒரு குழு அமைக்கலாம். எதுக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டி அதர் பேக்வர்ட் பீப்புளோட கண்டிஷன்ஸ் வந்து அதுக்கான கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் கமிஷன்ஸ்க்கெல்லாம் சேர்மனை யாரை அப்பாயிண்ட் பண்ணாலும் ஜனாதிபதி தான். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பின்தங்கிய பிரிவுகளுக்கான குழுவை அமைத்து அவர்களின் தலைமை நிலைகளை ஆராயும்படி கேட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து பிரசிடென்ட் பண்ணலாம். இதெல்லாம் அவரோட நிர்வாக பவர்ஸ்ல வரும். சரிங்களா, நிர்வாக அதிகாரங்கள்ல வரும். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள் டைரக்டா சென்ட்ரலுக்கு கீழே வந்துடும். சென்ட்ரல்ல இருந்து அது யார் ரூல் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட், ஜனாதிபதி அதை டைரக்டா ரூல் பண்ணுவார் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்தையும். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஷெட்யூல்டு ஏரியாஸை, சரிங்களா, பழங்குடியினர் பகுதி, இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவர் வந்து பழங்குடியினர் பகுதி ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம். அதோட பவரும் யாருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் கொடுத்துருக்கு. வேறஸ் அஸ்ஸாம்ல மட்டும் அது கவர்னரோட பவர். மற்ற எல்லா இடத்துலையும் பிரசிடென்ட் வந்து அதுக்கான பவர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஏரியா வந்து ஷெட்யூல்டு ஏரியாவை மெயின்டைன் பண்றது, ரெகுலேட் பண்ற பவர் எல்லா ஏரியாலையும் பிரசிடென்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. அஸ்ஸாம்ல மட்டும் கவர்னர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் நிர்வாக அதிகாரங்கள், ஜனாதிபதியோட எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ். அடுத்ததான் வந்து சட்டமன்ற அதிகாரங்கள். அவருக்கு என்னெல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்கு. ஒரு பாராளுமன்றம் ஜெயிச்சு வராங்க. பாராளுமன்றம் அவை தொடர், சரிங்களா, தொடர் பாத்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 3 முறை கூடும். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன் சொல்லிட்டு 3 செஷன் இருக்கு. இப்போ அது கூட்டம் அவை கூடுது இல்லையா, இந்த செஷன்ஸ் பத்திலாம் இன்னும் டீட்டெயிலாக பார்லிமெண்ட்ல பார்க்கலாம். இப்போ ஒரு பாராளுமன்றம் நடக்குது, ஒரு அவை நடக்குது, பாராளுமன்ற அவை தொடர் நடக்குது அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் கூப்பிடணும் இல்லையா. அது யார் கூப்பிடுவா அப்படின்னா பிரசிடென்ட் தான் கூப்பிடுறாரு. அது லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஏன்னா அவங்க கூப்பிட்டு அவங்க எல்லாம் வந்து சட்டம் ஏற்றுனா தானே சட்டமே வரும். அதனால லெஜிஸ்லேட்டிவ் பவர் கீழே வருது. இது யாருக்கு உண்டான பவர் அப்படின்னா கீ அப்படிங்கிறது பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் சமான் அண்ட் ப்ரோரோக். சமான் அப்படின்னா கூப்பிடுறது, ப்ரோரோக் அப்படின்னா நிறுத்தி வைக்கிறது. ஸோ பாராளுமன்ற அவைகளை கூட்டவும் ஒத்திவைக்கவும் இவருக்கு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி ஒரு வருடமும் ஒரு முதல் அவை இருக்கு பாத்தீங்களா பாராளுமன்றத்துல, முதல் அவை வந்து பிரசிடென்ட் தான் அட்ரஸ் பண்ணுவார். வருடத்தோட முதல் அவை ஆகட்டும், அந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எலெக்ட் ஆகி வர முதல் அவை ஆகட்டும்,
ரெண்டுமே ஃபர்ஸ்ட் அவை தொடர்ல வந்து அவையில வந்து பிரசிடென்ட் ஜனாதிபதி தான் வந்து அட்ரஸ் பண்ணுவார். அவர் தான் வந்து உரையாற்றுவார். முதல் உரையை வந்து அவர் தான் நிகழ்த்தி கொடுப்பார். அதே மாதிரி பிரசிடென்ட்க்கு இன்னொரு லெஜிஸ்லேஷன் பவர்ல என்ன இருக்கு அப்படின்னா, சட்டமன்ற அதிகாரங்கள் லோக்சபா, ராஜ்யசபா 2 இருக்கு இல்லையா? ராஜ்யசபால கிட்டத்தட்ட 12 பேத்த வந்து நியமனம் பண்ற பவர் பிரசிடென்ட்க்கு இருக்கு. நியமனம் பண்ணுவாரு. ஆனா யாரு நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார சொல்றாங்களோ அவர தான் நியமனம் பண்ணுவாங்க. அவரு தன்னிச்சையா முடிவு பண்ண முடியாது. அவருக்கு அது டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. பிரசிடென்ட் 12 பேத்த நியமனம் பண்ணுவாரு ராஜ்யசபாக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்றவங்கள நியமனம் பண்ணுவாரு. அதே மாதிரி லோக்சபால 2 பேத்த நியமனம் பண்ற பவர் இருந்துச்சு. ஆனா இப்ப கிடையாது. இப்ப 104வது அமெண்ட்மென்ட்ல அத எடுத்துட்டாங்க. இப்ப 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ்லாம் வந்து நாமினேட் பண்றதுக்குலாம் லோக்சபால பிரசிடென்ட்க்கு பவர் கிடையாது. அத வந்து தூக்கிட்டாங்க. சரிங்களா? இத வந்து 104வது அமெண்ட்மென்ட்ல தூக்கிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி he can promulgate ordinance when parliament not in session. ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவசர சட்டம். பார்லிமெண்ட் பாராளுமன்றம் இருந்து அவங்க எல்லாம் டிபேட் பண்ணி எல்லாரும் ஒரு பெரும்பான்மையை நிரூபிச்ச பின்னாடி தான் அது வந்து சட்டமா மாறும் இல்லையா? இப்போ ஒருவேளை பாராளுமன்றமே அவையில இல்லைன்னு வச்சுக்கோங்க, செஷன்ல இல்ல, அப்ப ஏதோ ஒரு சட்டம் அவசரமா கொண்டு வரணும் அப்படின்னா பிரசிடென்ட் கொண்டு வரலாம். பிரசிடென்ட் கொண்டு வந்த அந்த ஆர்டினன்ஸ்க்கு 6 மாசம் தான் பவர். அதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அவையை கூட்டி அதை வந்து ஆக்டா பாஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கணக்காயர் மற்றும் தணிக்கையார், அதே மாதிரி அரசு தலைமை வழக்கறிஞர், இல்ல நிறைய கமிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஆணையங்கள், இவங்க எல்லாரும் ரிப்போர்ட் அறிக்கையை வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. பிரசிடென்ட் அதை வந்து பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணுவார். இந்த பவரும் பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா பிரசிடென்ட்க்கு வந்து வீட்டோ பவர்ஸ் சொல்லுவாங்க, ரத்து அதிகாரம், அதுவும் இருக்கு. ரத்து பவர், வீட்டோ பவர்ஸ் அப்படின்னா ஒரு ஆக்ட் வந்து வருது, மசோதா வந்து லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபாக்கு வருது. அப்ப பிரசிடென்ட்க்கு வருது. பிரசிடென்ட் சைன் போட்டாரு இருந்தா அது சட்டமா மாறும். பிரசிடென்ட்க்கு அப்ப வந்து ரத்து அதிகாரங்கள் இருக்கு. சில ரத்து அதிகாரங்கள் இருக்கு. என்னெல்லாம் ரத்து அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வீட்டோ பவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரத்து அதிகாரங்களை பத்தியும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரத்து அதிகாரங்கள், வீட்டோ பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஒரு சட்டமன்ற அதிகாரம். இந்த ரத்து அதிகாரம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 111 ஃபேன்சியா இருக்கு பாருங்க. ஆர்டிகல் 111 குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 3, சரிங்களா? 3 மொத்தம் 4 ரத்து அதிகாரங்கள் இருக்கு. ஆனா நம்ம பிரசிடென்ட், இந்தியன் பிரசிடென்ட்க்கு 3 தான் இருக்கு. அதுல என்னன்னு சொல்றேன். யுஎஸ் பிரசிடென்டா இருந்தா 4மே இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ ரத்து அதிகாரம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மசோதா இருக்கு. சரிங்களா? மசோதா பத்திலாம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். மசோதாங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு சட்டம் போடுறாங்க. இப்போ வந்து பச்சை கலர்ல தான் ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல அது பாஸ் பண்ணணும். லோக்சபா இல்ல ராஜ்யசபா ஏதோ ஒரு ஹவுஸ், அந்த ஹவுஸ்ல வந்து இந்த மாதிரி பச்சை கலர்ல தான் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது ஒரு சட்டமா எழுதி, அதுக்கு பேர் தான் வந்து பில்லு. மசோதாக்கு சட்டமா ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் மசோதா. நிறைய மசோதா வரும். ஆனா சிலதுதான் அது சட்டமா மாறும். இது ஒரு மசோதாவா வருது. இந்த மசோதா லோக்சபால இருக்கக்கூடிய 50% மேல இருக்கக்கூடிய மக்கள் ஓகே சொல்லணும். சிம்பிள் மெஜாரிட்டி. ஏன்னா இது ஒரு ஆர்டினரி லா. இது ஒரு ஆர்டினரி பில்லுன்னு கூட சொல்லுவாங்க. சாதாரண மசோதா. இந்த மசோதா என்ன ஆகும், லோக்சபால இருந்து அடுத்து ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபாலையும் அதே மாதிரி சாதாரண மசோதா அப்படிங்கறனால இதுவும் ஒரு 50% சிம்பிள் மெஜாரிட்டி மக்கள் வந்து ஓகே சொல்லணும். அதுல இருக்கக்கூடிய 500 எம்பில 250 எம்பி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்தது இது எங்க போகும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட போகும், ஜனாதிபதி கிட்ட போகும். இப்ப ஜனாதிபதிக்கு அதுல என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மசோதாவை அந்த மசோதாவை சைன் பண்ணலாம். சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா சட்டமா மாறிடும். அப்படி இல்லாட்டி அந்த மசோதாவை ரத்து பண்ணலாம். ரத்து அப்படிங்கிறது தான் வீட்டோ பவர். வீட்டோ பவர்லயே பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அவருக்கு 4 வீட்டோ பவர்ல 3 வீட்டோ பவர் நம்ம இந்தியன் பிரசிடென்ட்க்கு இருக்கு. ஸோ ஒரு பில்ல வந்து 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட வந்துருச்சு. பிரசிடென்ட் கிட்ட ஒன்னா ஒரு சைன் போடலாம், இல்ல சைன் போடாம இருக்கலாம். இந்த ரத்து செய்யறது வீட்டோ பவரும் இருக்கு அந்த பில்லுல. அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்குவாங்க. அப்சல்யூட் ரத்து வீட்டோ பவர். அடுத்தது பாத்தீங்கன்னா சஸ்பென்சிவ் வீட்டோ, இடைக்கால ரத்து, சஸ்பென்சிவ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. பாக்கெட் வீட்டோ
இது வந்து 3 வீட்டோ பவர். மொத்தம் வந்து 4 வீட்டோ பவர் இருக்கு. ரத்து அதிகாரங்கள் அப்படின்னா 4 இருக்கு. 4வதையும் பார்த்துருவோமே. இது வந்து குவாலிஃபைடு வீட்டோன்னு சொல்லுவாங்க. குவாலிஃபைடு வீட்டோ. இந்த 4வது அதிகாரம் பத்தி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யுஎஸ்ல தான் இருக்கு. நம்ம பிரசிடென்ட்க்கு வந்து அந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர் கிடையாது. சரி, இப்போ வந்து அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீட்டோ பவர் அந்த மசோதா வருது இல்லையா? அந்த மசோதாவ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைன் போட மாட்டேன்னு சொல்லிடலாம். அப்சல்யூட் வீட்டோ. அப்சல்யூட்டா அவர் வந்து நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து உரிமை இருக்கு. சஸ்பென்சிவ் வீட்டோ இடைக்கால அந்த ரத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மசோதாவை என்ன பண்ணலாம், அவர் திருப்பி அனுப்பலாம். 2 ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கும். திருப்பி மறுபடியும் அதே ஹவுஸ்க்கு அனுப்பிச்சுட்டு, மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு, மறுபடியும் பாராளுமன்றம் அது திருப்பி அனுப்பிச்சது அப்படின்னா, ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் திரும்ப அனுப்பிச்சது அப்படின்னா, அவர் கண்டிப்பா அதுக்கு சைன் போட்டாகணும். இந்த இடைக்கால அதனால தான் அது சஸ்பென்சிவ் வீட்டோன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அத தள்ளி போடலாம். அத பாஸ் பண்றது வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம். அவ்வளவுதான். ஒரு தடவ அவரு திருப்பி அனுப்பிச்சுட்டு மறுபடியும் வந்துருச்சுன்னு வைங்க, அத கண்டிப்பா அவரு பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது. அடுத்தது பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அவர் வந்து அத வர மசோதாவ பிரசிடென்ட் அத சைனும் பண்ணல. அத திருப்பியும் அனுப்பல. அப்படியே அவர் டேபிள்லயே இருக்கு. எடுத்து பாக்கெட்ல போட்ட மாரி அப்படியே இருக்கு. பாக்கெட்ல போட்டா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஆக்ட் அது அது அவர் சைன் போட்டா தானே சட்டமா மாறும். அவர் எவ்வளவு நாள்ல சைன் போடணும்னு சொல்லவே இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல. அதனால அவர் அது எதுவுமே பண்ண மாட்டாரு. சைனும் போட மாட்டாரு, திருப்பியும் அனுப்ப மாட்டாரு. ரத்தும் ஐ மீன் அப்சல்யூட்டா வேணான்னு சொல்ல மாட்டாரு. சோ அதுதான் பாக்கெட் வீட்டோ. இந்த 3 பவரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரசிடென்ட்க்கு இருக்கு. யுஎஸ் பிரசிடென்ட்க்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பவர். 3வதா சேர்த்து அவருக்கு வந்து குவாலிஃபைடு வீட்டோவும் இருக்கு. குவாலிஃபைடு வீட்டோனா ஒண்ணும் இல்ல. திருப்பி அனுப்புறாங்க பார்த்தீங்களா? திருப்பி அனுப்புறத மறுபடியும் என்னென்ன ப்ராசஸ்லாம் ஆச்சோ, அந்த ப்ராசஸ்ல மறுபடியும் பாஸ் பண்ணணும். இப்ப சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, மறுபடியும் சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணி வரணும். அதான் வந்து குவாலிஃபைடு வீட்டோ. ஸோ இதான் ஜனாதிபதி வந்து ஒரு மசோதாவ தனது ஒப்புதல் குடுத்தா அது ஒரு சட்டமா மாறும். ஜனாதிபதி தனது ஒப்புதலை வழங்கும்போது தான் ஒரு மசோதா சட்டமாக மாறும். A bill will become act only if the president gives the assent. அவருக்கு 3 வந்தவுடனே 3 விஷயம் பண்ணலாம். ஒண்ணா அவரு சைன் போடலாம், சைன் போடாம இருக்கலாம், திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்புறது தான் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த பில் இருக்கு பாத்தீங்களா? மசோதா நம்ம சாதாரணமா எடுத்துட்டோம். இந்த மசோதாலயே 3 டைப் இருக்கு. நம்ம இப்ப பார்த்ததெல்லாம் சாதாரண மசோதா. இதுவே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ற மாரி, அரசியல் சட்ட திருத்தம் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அரசியல் சட்ட திருத்த மசோதா அப்படிங்குவாங்க. அதுக்கு வேற உண்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து பண மசோதா, மணி பில். அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. இன்னொன்னு வந்து ஃபினான்ஷியல் பில். ஸோ இந்த பில்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது திருப்பி பார்க்கலாம். ஆனா பிரசிடென்ட்க்கு உண்டான வீட்டோ பவர்ஸ் இதுதான். அப்போ பிரசிடென்ட்க்கு உண்டான பவர்ஸ் அவரோட ஃபங்ஷன்ஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக அதிகாரங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப இதுல வந்து சிஏஜினா என்னன்னு தெரியல, எலக்ஷன் கமிஷன்னா என்னன்னு தெரியல, யுபிஎஸ்சினா என்னன்னு தெரியல. இது எல்லாமே பத்தி டீடைலா நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்க்க போறோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதோட தலைமையெல்லாம் யாரு அப்பாயிண்ட் பண்றா? யாரு வந்து பதவி பிரமாணம் எடுத்து குடுக்குறா? அப்படின்னா, ஜனாதிபதி தான் இதெல்லாம் பண்ணி குடுக்குறாரு. இதெல்லாம் அவரோட ஒரு நிர்வாக அதிகாரங்கள்ல வந்துருது. அதே மாரி அவரோட சட்டமன்ற அதிகாரங்கள்ல நான் சொன்ன இந்த மாரி அ எம் எம்பிஸ வந்து நியமனம் பண்றதாகட்டும், அதே மாரி அவங்களுக்கு வந்து சட்டசபைய வந்து கூட்டுறதாகட்டும், சட்டசபைய நிறுத்துறதாகட்டும், தொடர வந்து நிறுத்துறதாகட்டும், அதே மாரி இந்த மாரி தேர்வாணையங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? தேர்வாணையங்களாகட்டும், நெறைய ஆணையங்கள் அவங்களோட அறிக்கைய சப்மிட் பண்றது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட சட்டமன்ற அதிகாரங்கள்ல வந்துருது. முக்கியமா அவரோட அந்த ரத்து அதிகாரமும் சட்டமன்ற அதிகாரங்கள்ல வந்துருது. ஸோ இது போக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பிரசிடென்ட்க்கு இருக்கக்கூடிய மத்த பவர்ஸ், அவரோட ஃபங்ஷன்ஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.